மகனே, இந்த குழந்தையை பார். சிறுவனே, எழுந்து நட. சிறுவனே, இல்லம்மா, இல்ல, நான் இப்போ நான் பண்ண போறேம்மா. அவன் நொண்டி இல்ல? ஆமாக்கா, சொன்னங்க மக ராசா. இருங்க வர. ராசா, நீயா? கால் வந்துருச்சு, வந்து சொல்றா. மாதாவே, கால் வந்துருச்சா? அக்கா, உங்க மகன் நடக்கா, கால் வந்துருச்சு. என் கடப்பட ஓடி போறத நான் பார்த்தேன். என்ன என்ன சொல்ற? ஆமாக்கா, ராசா ஓடி போறத நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஓ, அதுவா? எனக்கு காலையிலே தெரியுமே. சுந்தரம் தான் அவன் கைக்கு கட்டையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஐயோ, கட்டை இல்ல, ஒண்ணும் இல்ல, எந்தவித ஆதாரமும் இல்லாம நடக்கிறான், ஓடுறா. முத்தாய், நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இன்னும் என்ன வேதனைப்படுத்தாது. உன் பிரார்த்தனை பலிச்சிடுச்சு. உன் மகன் நடக்கிறான், ஓடுறான், குதிக்கிறான். என் மகனா? என்னால நம்பவே முடியலையே. நான் கூட சொன்னேன், அப்ப கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ராஜா மாறல இருக்கு. உனக்கு கால் எப்படி வந்துச்சு? அம்மா வானத்துல இருந்து வந்தாங்க, கையில குழந்தை வச்சிருந்தாங்க. ஏய், போய் சொல்றியா? சத்தியமா சொல்லு, நீ ராசா தானே? ஆமா, ராசா தான். உங்க அம்மா பேரு? பாப்பா, உனக்கு கால் வந்துருச்சா? மாதா, உன்னை நம்பினவங்களை நீ கைவிட மாட்டேங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சுமா. சொன்னக்கா, நீ கும்பிட்டது வேணும் போகல. ராதாவுக்கு கால் வந்துருச்சு, கால் வந்துருச்சு. எனக்கு கால் கொடுத்தாமா வேலை கொடுத்துருக்காங்க. நான் நாகப்பட்டினம் போறேன். எங்க அம்மாவா மாலை கொடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. இந்நேரம் சொன்னக்கா எங்க இருக்கும்? தோட்டத்துல தான் இருக்கும். ஏக்கா, இத்தனை பேர் பார்த்து பொய்யா இருக்காது சொன்னோம். போய் பார்த்துட்டு தான் வந்துடுவோமே. இருக்காது, ராசாவை போல வேற யாராவது பையனை பார்த்திருப்பாங்க. உண்மையாவா சுந்தரம்? நான் தான் அவன் காலை தொட்டு பார்த்தனே. மாதா காட்சி அளித்து நடன்னு சொன்னாங்களா? அவன் நடக்கிறான், ராசா நடக்கிறாமா. மாதா, தாயே. மாதா ராசாவை நாகப்பட்டினத்துக்கு போன்னு சொன்னாங்க. யாரையோ கூட்டிட்டு வர போயிருக்காமா. வாங்கண்ணா, நாகப்பட்டினம் போலாம். வேண்டாமா, எல்லாரும் மாதா குளத்துக்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அவனும் அங்கதானே வருவான். வாங்க போலாம். என் பிரார்த்தனையை கேட்ட மாதாவை கையெடுத்து கும்பிடணும், கால்ல விழுந்து கும்பிடணும். ராஜா, ராஜா, என் ராஜா. ஐயா, 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 ஐயா. ஐயா, ஒரு அம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. வாரத்துல இருந்து வந்தாங்க. சீக்கிரமா எழுந்துருங்க ஐயா. அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க.
எனக்கு கால் கொடுத்தாங்க ஐயா, கால் கொடுத்தாங்க. இந்த அம்மா தான் உங்களை. தேவமாதா, உன்னுடைய பெருமையை நான் எப்படி புகழ்வேனம்மா? எந்த பையனுக்கு கால் வேணும்னு ஆசைப்பட்டனோ அவனுக்கு காலையும் கொடுத்து அவன் மூலமாவே உன்னுடைய தேவாலயம் எங்க இருக்கணும்னு சொல்ல வச்சியம்மா. இந்த உண்மையை உலகத்துக்கு எப்படி சொல்லுமா? நான் சொன்னா நம்புவாங்களாமா? ஐயா வாங்க ஐயா, போலாம். அம்மா காத்துட்டு இருப்பாங்க. தம்பி, ஆண்டவர் நமக்காக காத்துட்டு இருக்கார். எப்பவும் காத்துட்டு இருக்கார். நமக்கு தாப்பா தெரியுது. வா. பொன்னம்மா, ராசாவுக்கு கால் வந்துருச்சா? ராசாவை பார்க்கத்தான் நாங்க எல்லாரும் போறோம். வாங்க வாங்க. கடவுளை தொழுவதற்கு ஆலயம் நிறுவ இதுவே சிறந்த இடம். உடனே செய்வாயாக. உடனே செய்யறமா, உடனே செய்யறோம். அம்மா தாயாருக்கு கால் கொடுத்துட்டாங்களா? என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. நான் கொடுத்து வச்சவன், நான் கொடுத்து வச்சவன். நீதான் ராசாவை பெற்ற தாயா? ஆமாங்க. நீயும் உன் மகனும் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். உன் மகனுக்கு அன்னை மரியாதையும் தரிசனம் கிடைச்சிருக்கிறதம்மா. என் நெஞ்சில குமரிக்கிட்டு இருந்த வேதனையை மாதா தீர்த்துட்டாங்க. கேட்ட வரமெல்லாம் கொடுக்கும் மேரி என்னை போட்ட உத்தரவை நாம உடனே நிறைவேற்றணும். அம்மா உத்தரவு என்னங்க? எதுவா இருந்தாலும் செய்கிறோம் ஐயா. தேவாலயம் ஒன்று கட்ட வேண்டும்மா. ஐயா, நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாம் தரையா? பணம் தேவையில்லைம்மா, நம்ம உழைப்பத்தான் காணிக்கையா கொடுக்கணும். கன்னி மரியம்மா தேர்ந்து எடுத்த இடம் இதுதான். எப்போ ஆலயம் ஆரம்பிக்கலாம்? இன்னைக்கே, இப்பவே.
சாந்தி, திருவிழாக்கு வந்தியா? ஆமா அங்கிள், அண்ணனும் வந்திருக்கு. அப்படியா? கூட்டத்துல அது எங்கேயோ போயிடுச்சு. அவனு வரனே. வணக்கம் மாமா. வணக்கம். என்ன சாந்தி? எங்கே நான் போயிட்டேன், கோயில சுத்தி பார்க்கணும்னு சொன்னேனே. ஏப்பா ராமகிருஷ்ணா, தங்கச்சி தனியா விட்டுட்டு நீ எங்க போயிட்ட? அப்படி கேளுங்க. அரே, நீயும் வந்திருக்கிய? ஆமாங்க, போன வருஷமே வரதா பிரார்த்தனை இருந்தது, ஆனா வர முடியல. அதான் இந்த வருஷம் வந்து. அண்ணா அண்ணா, அங்க பாரு, கப்பல்ல இருக்கிற கொடிமரம் மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க. அது செஞ்சு வச்சது இல்லப்பா, கப்பல்ல இருந்த கொடிமரமே தான் அது. அது எப்படி இங்க வந்தது? சொல்றேன். பல வருடங்களுக்கு முன்னால போர்ச்சுகீசிய வியாபார கப்பல் ஒண்ணு கொழும்புக்கு போய்கிட்டு, அந்த நேரத்துல எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு புயல் வீச ஆரம்பிச்சது.
we want to give our thanks to the fishermen, you know. They are very nice people. What's the name? அருணாச்சலம். Arunachala. அரைநாச்சலம் அது முக்கால்நாச்சலம் அது. அருணாச்சலம். Nice place. What's the name of place, huh? தமிழ்நாடு. Tamil Nadu. No. It is part of தமிழ்நாடு. வேளாங்கண்ணி village. ஐயா இவங்க எங்க இருந்து வராங்க? அதத்தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓரமா நில்லு. You are coming from? We are all Portuguese. We are coming from China to Ceylon. You know, Mr. Arunachalam, on the way, very big rain and very big cyclone. Our ship broken. Mother Mary saved us. That's why we came here. Yes, we feel hungry. We are all suffering. No food for last 7 days. You all don't feel. இவங்க சாப்பிட்டு 7 நாளா சாம்பா. தமிழ்நாட்டுக்கு வந்து பட்டினி கிடக்கலாமா? போங்க, இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. Come on. We want to build up one beautiful, nice church. We want to help. என்னங்க சொல்றாரு? பயமுறுத்தாங்கடா. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை காப்பாத்தின மாதா கோயில் இப்படி இருக்குது, இத நாங்களே புதுசா கட்டி தர்றோம், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும்னு கேக்குறாரு. என்னோட ஒத்துழைப்பா? இதெல்லாம் வாங்க மாட்டாரு. நாங்க நிச்சயமா ஒத்துழைக்கிறோம். I will help you, sure. We are all very happy. Our duties fulfilled. Arunachalam. My name. Tell them, coming Saturday, that is 8th of September, Mother Mary's birthday. We want to celebrate just like huge festival. Tell them. You don't worry. I will arrange everything. டேய், இந்த பாரு, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, அதாவது வர்ற சனிக்கிழமைக்கு நம்ம மேரி மாதா பிறந்த நாளா. சரிங்க. அத ஓகோன்னு கோலாகலமா கொண்டாடணும், திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்க. கலைகள்லயே பேர் போனது தஞ்சாவூர்.
அதுல இந்த கோலாட்டம், கும்மி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், குதிரை ஆட்டம், பரதநாட்டியம் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. சரிங்க. இது ஒரு அவசரத்துல பிறந்தவன். அதோட வான வேடிக்கை எல்லாம் ஓஹோன்னு இருக்கணும். சரிங்க. ஓகே, தேங்க்யூ. சின்ன கருப்பி பெரிய மனுஷியான பெரிய மனுஷியான பிறகு தண்ணி எடுக்க போன தண்ணி எடுக்க போன இடத்தில் தடுக்கி விழுகலானா தடுக்கி விழுந்த அவளை மச்சான் தாங்கி பிடிக்கலானா வழிய விட்டு விலகு தொட்டா நடக்கும் சிட்டா பறக்கும் சோழராஜன் குதிரை பாண்டிய நாட்டை ஜெயிச்ச குதிரை பல்லவ நாட்டை பிடிச்ச குதிரை படகினில் வருவோர்க்கு துணையானவள்
சரக்கு சம்பா விளையுதுன்னு ஆடடியோ கண்ணே அழகாக. வேளாங்கண்ணி தென்னை இப்போ விழுத விட்டு காய்க்குதுன்னு ஆடுங்களே யாருதாக. வேளாங்கண்ணி தென்னை இப்போ விழுத விட்டு காய்க்குதுன்னு ஆடுங்களே யாருதாக. முக்குலத்து சீமையிலே சொக்க தங்கம் விளையுதுன்னு ஆடடியோ கண்ணே அழகாக. முக்குலத்து சீமையிலே சொக்க தங்கம் விளையுதுன்னு ஆடடியோ கண்ணே அழகாக. தெற்கிலுள்ள பசுக்களெல்லாம் பக்காப்படி கறக்குதுன்னு ஆடுங்களே யாருதாக. ஆடடியோ கண்ணே அழகாக. ஆடுங்களே யாருதாக. மேகம் பார்த்து ஆட்டம் போடும் மயிலாட்டம். மயிலாட்டம் ராகம் போட்டு பாட்டு பாடும் குயிலாட்டம். குயிலாட்டம். வேகமாக ஆடு கண்ணே களியாட்டம். களியாட்டம் இது மேலை நாட்டுக்காரன் பார்க்கும் ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் ஆடடியோ கண்ணே அழகாக. ஆடுங்களே யாருதாக. ஆடடியோ கண்ணே அழகாக. ஆடுங்களே யாருதாக. இதுதாம்மா நடந்தது. அவங்க கிட்ட அந்த சின்ன கோயில பின்னால வந்த கத்தோலிக்க குருமார் ரொம்ப முயற்சி எடுத்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு கூட இந்த அழகான பெரிய புனிதமான கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. அப்படியா? வாண்ணா கோயிலுக்கு போலாம். அபகிருஷ்ணா, தங்கச்சி அழைச்சுக்கிட்டு மாதாவை தரிசனம் பண்ணு. ஏம்பா சாந்தி, நான் வரட்டுமா? சாந்தி, டியூட்டிக்கு போகல? இல்லன்னா இன்னைக்கு மேரியோட ஷிஃப்ட். கோயிலுக்கு வந்துட்டு இப்பதான் போறேன். கூட்டத்துல உன்னை தேடும் போது அவளையும் பார்த்தேன். மேரிய பாத்தியா? இப்போ வா. அரே மேரின்னு சொன்ன உடனே உன் முகத்துல என்ன சந்தோஷம். ஓ சாந்தி, ஆமா, நான் சொன்ன விஷயத்த மேரி கிட்ட கேட்டியா? எது? கல்யாண விஷயம் தானே. ஒன்னும் பிரயோஜனம் இல்லன்னா. என் கூட வேலை பாக்குறாளே நர்ஸ் ரஞ்சனா, அவ கூட தன்னுடைய அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பல தடவை சொல்லி பார்த்தா. ஆனா மேரி என் கல்யாண விஷயத்த மாதா பொறுப்புலயே விட்டுட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? சரி சாந்தி, இனிமே நீ அவளை தொந்தரவு பண்ண மாட்டான். வா போற. இப்போவாவது கொஞ்சம் நிம்மதியா நோயாளிகளை கவனிப்ப இல்லையா? ஏன் இப்படி சொல்றீங்க? மேரி 10 நிமிஷம் லேட் ஆனதும் உனக்கு வேலையே ஓடலையே. நோ, யூ ஆர் ராங். டாக்டர், மேரி விஷயத்துல எனக்கு குழப்பமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் நான் என் கடமையில தவறவே மாட்டேன். டாக்டர், சப்போஸ் ஒரு பேச்சு கேட்கிறேன். மேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டு இதே ஆஸ்பத்திரியில வேற ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா? அதாவது உங்களை. ஏன் அப்படிதான் வச்சுங்களேன். நான் வருத்தப்படலாம். நான் நிச்சயமா சொல்றேன், நான் உங்களை விரோதியா நினைக்கவே மாட்டேன். மேரி, ஹலோ மேரி, இன்னைக்கு டியூட்டிக்கு ஏன் லேட்டு? கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். வழக்கமா வர வண்டி கிடைக்கல. மாட்டு வண்டி நம்பினா எப்போ அப்படித்தான். என் தகுதிக்கும் வருமானத்துக்கும் மாட்டு வண்டியே போதும் டாக்டர். பேராசை கூடாது இல்லையா? மேரி, நீயே வீணா சிரமப்படுற. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எதுக்கு டாக்டர் சிரமம்? மேரி, உனக்கு எப்பவும் உதவி செய்யத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். கைச்சுமைய பத்தி பேசுறீங்க, ஆனா மனச்சுமை. மேரி, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு வார்த்தையில நம்ம கல்யாணம், அப்புறம் உனக்கு குறையே இருக்க. தயவு செய்து இனிமே என் திருமணத்தை பத்தி பேசாதீங்க டாக்டர். எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெரிய இடத்துக்கு விட்டுட்டேன். யார்கிட்ட விட்டுருக்க? டாக்டர் சுந்தரராஜன் கிட்டயா?
அன்னை வேளாங்கண்ணி நான்சென்ஸ். உங்களுக்கு அப்படி தெரியல. மேரி, இது நாள் வரைக்கும் உன்னையே நம்பிட்டு இருந்தேன். என்ன ஏமாத்தான் நினைக்கிறியா? நான் யாரையும் ஏமாத்தேன். மேரி, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. Behave yourself. I am a nurse. ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர். பேஷண்ட் கூட்டிட்டு வரட்டுமா? இந்த கேஸ் ஆபரேஷனே இல்லாம குணமாயிடும் நினைச்சேன். நான் ஏமாத்துறேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? மேரி, ஆண்களுக்கு புகழ், பெண்களுக்கு அழகு, இதுதான் அவங்களுக்கு நிறைய விரோதிகளை சம்பாதிச்சு கொடுக்குது. டாக்டர் ஆண்டனியுடைய போக்கு ரொம்ப அளவுக்கு மீறுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் மேல தவறு இருக்கிறதா நான் நினைக்கல டாக்டர். என்னம்மா சொல்ற நீ? வேலி இல்லாத தோட்டத்துக்கு அனிதானேங்கிற நினைப்பு. பெத்த தாய் கண் மூடிட்டாங்க. பேணி வளர்க்க வேண்டிய தகப்பனும் கை கழுவிட்டார். பாவி, நான் மத்தவங்களுக்கு சோதனையா தான் இருக்கேன் டாக்டர். அப்படி சொல்லாதப்பா. மேரி, உன்னுடைய அன்பான சேவையினாலையும் ஆறுதலான வார்த்தைகளாலையும் குணமடைய வேண்டிய நோயாளிகளை நினைச்சுப்பாரு. நீ அவங்களுக்காக இங்க இருக்கிற. இதை பாரு, நீ அனாதை இல்லம்மா. உனக்கு தகப்பமா நான் இருக்கிறேன். கவலைப்படாத டாக்டர். உட்காருங்க. இட்ஸ் ஆல் ரைட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எஸ் டாக்டர். இந்த ஆஸ்பத்திரி மாத்திரம் இல்ல, இந்த நாடே நம்மள போல டாக்டருடைய தன்னலமற்ற சேவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. டாக்டர், நான் எப்பவாவது என் கடமையில இருந்து தவறி இருக்கலாம். இல்ல, ஆனா மத்தவங்களை தான் கடமையை செய்ய விடாம தடுக்கிறது குற்றம் தானே. உங்களுக்கு மேரியோட சேவை சேவைதான். அதுக்காக மேரி கல்யாணமே செஞ்சுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறீங்களா? மேரிக்கு கல்யாணம் நடந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. அது உண்மையானா நானும் மேரியும் பழகிறத கண்டிக்க மாட்டீங்க டாக்டர். பழக்கத்துல ஒழுக்கம் இருக்கணும். மன்னிக்கணும், என் சொந்த விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க. சொந்த விஷயம் இல்ல, ஆஸ்பத்திரியுடைய கௌரவத்தை பாதிக்கிற விஷயம். ஏன் சுத்தி வளைக்கீங்க டாக்டர்? மேரியை நீங்க விரும்ப சொல்லிடுங்க. படிச்சு படிச்சு சொன்ன என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க கேட்டியா? இப்ப அழு. எது எது காலகாலத்துல நடக்கணுமோ அது நடக்கணும். அதுலயும் பெண்களுக்கு கல்யாணம் பிந்தி போனா பலர் பலவிதமா பேசத்தான் செய்வாங்க. கெட்ட பேர் தான் வரும். என்ன பத்தி பேசிட்டு போகட்டும். என் தகப்பனை போல இருக்கிற பெரிய டாக்டர் பத்தியும் பேசுறாங்களே. பேசுவாங்க. நீ செய்யற தவறுக்கு நல்லவங்க பேர் கூட நாசமாயிடும். நான் என்ன தவறு செய்தேன்? கல்யாணம் வேண்டாம்னு பிடிவாதமா இருக்கியே. ஏன் கல்யாணம் நான் வேண்டான்னு சொல்லலையே. அன்னை வேளாங்கண்ணி காட்டுறதோட யாருன்னு தெரியல. மாதா பாப்பிளைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்களா? வருவாங்க, நம்பிக்கிட்டு. நான் அந்த ஆஸ்பத்திரியில குழப்பம் தான் ஏற்படுது. டாக்டர் கூட அந்த ஒற்றுமை போயிடுது. பெரிய மனுஷன் பேர் வாங்கின டாக்டர் கேலிக்குரியவரா எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக போறாரு. உன்னுடைய கடவுள் பைக்கு அந்த அளவுக்கு கொண்டு போ.